கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 16வது அதிகாரம் 19ஆம் வசனத்தினுடைய முதற் பகுதி. என் பலனும் என் கோட்டையும் நெருக்கப்படுகிற நாளில் என் அடைக்கலமும் ஆகிய கர்த்தாவே, புற ஜாதிகள் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து உம்மிடத்தில் வந்து. எனக்கு அருமையானவர்களே, இந்த இடத்துல நாம் நம்முடைய பலன், நம்முடைய கோட்டை, நம் நெருக்கப்படுகிற நாளில் நமக்கு அடைக்கலமானவர் நம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து. நெருக்கப்படுகிற நாளில் அவர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறவராய் இருக்கிறார். பிரயோஜனம் இல்லாத பொய்யையும் மாயையும் கைப்பற்றினவர்கள் அதன் மத்தியிலே இருந்துதான் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்தார். இன்றும் கர்த்தர் நம்மை புதிதாக்க விரும்புகிறார். புதிய ஒரு சந்ததியாக நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். இன்றும் ஒருவேளை நாம் நெருக்கப்படுகிற சூழ்நிலையில் இருக்கிறோமா, பலனில்லாத சூழ்நிலையில் இருக்கிறோமா, கர்த்தர் இன்று நம்மை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னிடத்தில் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் நம்மிடத்தில் புறப்பட்டு வந்து நம்மருகிலை நின்று நம்மை தேற்றுகிறவராக இருக்கிறார். அவர் என்னுடைய பலன், என்னுடைய கோட்டை, எனக்கு நெருக்கப்படுகிற நாளில் அடைக்கலமானவர். இந்த துன்பத்தின் மத்தியில் மனிதன் அநேக வார்த்தைகளை சொல்லலாம், நமக்கு அருமையானவர்கள் அநேக வார்த்தைகளை சொல்லி நம்மை உற்சாகப்படுத்தலாம். ஆனால் கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசி நம்மை உற்சாகப்படுத்துகிறார். பயப்படாதே தேவ பிள்ளையே, உன்னுடைய பலன் குன்றி போய் இருக்கிறதோ, பயப்படாதே, உனக்கு அவர் அடைக்கலத்தை கொடுப்பார், பலத்தை கொடுப்பார். சோர்ந்து போன வேளையில் உன் சோர்வுகளை மாற்ற வல்லமை உள்ள தேவன் பரிசுத்த ஆவியானவராகிய நம்மாண்டவராகிய இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். இந்த உலகத்தின் காரியங்களை கண்டு சோர்ந்து போயிருக்கிறாயோ, நீ நம்பினவர்கள் உனக்கு விரோதமாய் பேசுகிறார்களோ, உன் பந்தியில் இருந்தவர்கள் உனக்கு விரோதமாய் தங்களுடைய கரங்களை உனக்கு விரோதமாய் தூக்குகிறார்களோ, பயப்படாதே, இவைகளெல்லாம் சம்பவிக்கும். ஆனாலும் இயேசுவின் அன்பு மாறாதது. மனிதனுடைய அன்பு மாறி போகும், ஆனால் கர்த்தருடைய அன்பு ஒரு நாளும் மாறி போகாது. மனிதர்களை கண்டு கலங்காதபடிக்கு நான் நெருக்கப்படுகிற நாளில் எனக்கு அடைக்கலமான கர்த்தாவே எனக்கு உதவி செய்யும். இந்த நாளில் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, நான் பொய்யையும் மாயையும் விட்டு வந்திருக்கிறேன், எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்கும் பொழுது அவர் தம்முடைய கரத்தை நீட்டுவார். இன்று தம்முடைய பலத்தை அவர் நமக்கு கொடுப்பார். அவர் தம்முடைய அடைக்கலத்தை நமக்கு கொடுப்பார். நம்மை அவர் கைவிட மாட்டார். நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி. என் பலனும் என் கோட்டையும் இருக்கப்படுகிற நாளில் எனக்கு அடைக்கலமுமான கர்த்தாவே என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீரே இந்த ஒவ்வொருவருக்கும் அடைக்கலத்தை கொடும். எந்தெந்த காரியங்களில் ஆண்டவரை பலவீனப்பட்டிருக்கிறார்களோ, சோர்ந்து போயிருக்கிறார்களோ, என்று நீர் ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். இந்த புதிய நாளை ஆரம்பிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் எந்தெந்த காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ, கர்த்தர் இன்று அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே. இன்று அற்புதம் ஒவ்வொருவர் வாழ்விலும் நடப்பதாக இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் செய்கிற மகிமையின் காரியங்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.